கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கண்ட தேவ மனிதர்கள் இந்த வரிசையில் இன்றைக்கு சுவிசேஷகர் ஒண்டே மோசஸ் அவர்களை குறித்து ஒரு சில அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமான ஒன்று, இன்றைக்கு நமக்கு உபவாசம் குறைஞ்சி போச்சு. அவர் அந்த நாட்களில் அநேக பாடல்களை எழுதி தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வழிவகுத்த ஒரு தேவ மனிதர். 40 நாள் அவர் சொல்லுவார், 40 நாளும் நான் வெறும் தண்ணியை தான் குடிப்பேன். எவ்வளோ கஷ்டம், உடலில் எவ்வளோ சரீர பலகீனம் இருக்கும். அதன் நடுவிலேயும் அவர் 40 நாட்கள் வெறும் தண்ணீரை குடித்து 40 நாள் உபவாசம் இருந்து ஒரு சாதாரண நிலையில் இருந்த அவர் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டார். அவருடைய இடங்கள், அவர் பழகின இடங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். சாதாரணமான இடங்கள் தான். ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு உன்னத உயர்வுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஒரு முறை அவர் பகிர்ந்து கொண்ட ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது நுங்கம்பாக்கத்தில் மேலே ஃப்ளைட்டு பறந்துச்சாம்மா. ஃப்ளைட் பறக்கும்போது தன் நண்பரை பார்த்து சொல்ல, இந்த ஃப்ளைட்டில் ஒரு நாளைக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னாராம்மா. உடனே அவரோட நண்பர் கிண்டல் அடித்தாராம்மா. முதல்ல போட்டுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்காப்பார், போட்டுக்கு ஒரு பேண்ட் இருக்காப்பார் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்தாராம்மா. நாட்கள் ஓடினது, வருஷங்கள் ஓடினது. பாருங்கள், உபவாசம் எவ்வளோ பெரிய வல்லமையானது என்பதற்கு அடையாளமாக ஒரு முறை அண்ணன் சாம் ஜெபதரை அண்ணன் அவர்கள் போக வேண்டிய மலேசியா பிரயாணம், மலேசியா ஊழியங்களுக்கு அவரால் போக முடியல. உடனே ஃபோன் பண்ணி அண்ணன் ஒண்டே மோசஸ் அவர்களை அழைத்து இந்த மீட்டிங் நீ தான் போகணுன்னு சொல்லி உடனே அனுப்பியிருக்கிறார். அவர் உடனே வேகமாக கிளம்பி போய் ஏர்போர்ட்டில் போய் அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னால் அது ஞாபகம் வந்துருச்சான். அன்றைக்கி நான் என் நண்பன் சொன்னான், ஃப்ளைட்லலாம் நீ ஃப்ளைட்டில் போகிற முகமா இது அப்படின்னு கிண்டல் பண்ண ஞாபகம் வந்துருச்சான். அப்போ அவர் சொன்னார், அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட போனோன்னு ஆண்டவர் அதை எனக்கு ஞாபகப்படுத்திட்டார். அந்த ஃப்ளைட் ஸ்டெப்பில் அப்படியே முழங்கால் படிட்டேன். நான் அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே முழங்கால் படிட்டு என் கண்ணிலேருந்து கண்ணீர் தானாக வந்துச்சு. அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட சாதிக்க முடியாததை உங்கள் உபவாசம் சாதிக்கும். உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.